Hi friends, welcome to Brinda Creative Topics. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம இந்த மாதிரி குஷன் சோஃபாலயோ இல்ல ஊஞ்சல்லையோ வந்து வச்சிருப்போம். இந்த குஷனுக்கு கவர் போடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடையில் காசு கொடுத்து குஷனோட கவரை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தான் ஒரு சூப்பர் டிப் இப்போ பார்க்க போறோம். அதுக்கு நான் ஜரிகை உள்ள சால்வை தான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட நல்லா கிராண்டாக வந்து ஷால் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஜரிகை உள்ள சால்வையை நான் வந்து ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குஷனை இந்த மாதிரி வந்து நடு சென்டராக பார்த்து இந்த சால்வையில் நான் வந்து வச்சுக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி சால்வையை நான் வந்து இந்த குஷனோடு சேர்த்து வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நல்லா டைட்டாக பிடிச்சி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா உள்ள இந்த சைடு ஓரத்தில் இருக்கும் இல்லையா, இதை வந்து கையை வச்சு இந்த மாதிரி அழகாக வந்து மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடும் வந்து மடக்கிக்கலாம். ரெண்டு ஓரத்தையும் நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கிட்டு மேலே உள்ள இந்த பார்டர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இன்னொரு பார்டரை இந்த மாதிரி வந்து உள்ளே விட்டு நல்லா டைட்டாக வந்து பிடிச்சி அதுக்கப்புறமா நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஊக்கு வந்து போடுங்க. இப்போ வந்து லெஃப்ட் சைடில் நான் வந்து ஊக்கு போட்டுட்டு இதே மாதிரி ரைட் சைட்லேயும் நல்லா வந்து பிடிச்சி எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி நான் வந்து ஊக்கு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக நம்ம ஒரு குஷனுக்கு கவர் வந்து பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. இதை வந்து நம்ம சோஃபாவில் வந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்காக குஷன் கவர்லாம் நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் வேஸ்ட்டு சால்வை அப்படி இல்லைன்னா வேஸ்ட்டு ஷால் இருந்தால் வந்து போதும். சூப்பராக நம்ம இந்த குஷனுக்கு கவர் பண்ணிடலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த மாதிரி இன்ச் டேப்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்படியே கலைச்சி வந்து போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த பொருள் எடுக்கும்போது நமக்கு சிக்காகும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது இந்த இன்ச் டேப்பை நான் வந்து இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இந்த இன்ச்சி டேப்பை நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரப்பரோட இந்த கவர் தான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது குழந்தைங்களுக்கு ரப்பர்லாம் வந்து வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா இதோட கவரை நம்ம தூக்கி போட்டுருவோம். அதை வந்து இந்த மாதிரி இன்ச்சி டேப்பை வந்து வைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுட்டோம் அப்படின்னா இந்த இன்ச்சி டேப்பு நமக்கு கலையவே கலையாது. வேணும் போது எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி இதே ரப்பர் கவருக்குள்ளே நம்ம வந்து போட்டு வச்சிடலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நான் வந்து வேஸ்ட்டான காட்டன் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த காட்டன் கிளாத்தை சின்ன சின்ன பீஸாக நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி காட்டன் கிளாத்துக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காட்டன் பேக் இருக்கும் இல்லையா, அதாவது ஷாப்பிங்லாம் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த பேக்கை வந்து எடுத்துகிட்டு அது கூட நம்ம வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ சின்ன சின்ன பீஸாக நான் வந்து இந்த காட்டன் கிளாத்தை கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு பிளேட் வந்து எடுத்திருக்கேன். இந்த பிளேட்டு கூட எக்ஸ்ட்ராவாக கம்ஃபர்ட் பேக்கெட் தான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது கம்ஃபர்ட் பேக்கெட்டில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கம்ஃபர்ட்டை இந்த தட்டில் நான் வந்து ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இந்த காட்டன் கிளாத்தை, இப்போ இதை வந்து எடுத்துட்டு இந்த கம்ஃபர்ட்டில் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து தொட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து நனைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா காட்டன் கிளாத்தையும் இந்த மாதிரி கம்ஃபர்ட்டில் நனைச்சி நான் வந்து எடுத்துக்கிறேன். இதில் தண்ணி நம்ம ஆட் பண்ணவே கிடையாது. ஃபுல்லாகவே கம்ஃபர்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இதோட வாசம் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே சூப்பராக வந்து இருக்கும். இப்போது இந்த துணியை எல்லாத்தையும் நான் வந்து கம்ஃபர்ட்டில் நனைச்சி வந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த கிளாத்தை நான் வந்து ஃபேன் காற்றுக்கு அடியில் போட்டு காய வச்சு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை காய வச்சு வந்து எடுத்துட்டேன். காய வச்சதுக்கப்புறமா இதை மாதிரி வந்து அழகாக சின்னதாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா காட்டன் கிளாத்தையும் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதிலேருந்து வாசம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்து வீசும். இப்போ இதை நம்ம எங்கே வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபோர்டில் தான் வந்து வைக்க போகிறோம். அதாவது பீரோவில் துணியெல்லாம் வந்து வச்சுருப்போம் இல்லையா, அங்கே இந்த மாதிரி வந்து கிளாத்தை வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பீரோ ஃபுல்லாக நல்லா வந்து ஒரு குட் ஸ்மெல் வந்து இருக்கும். நீங்கள் கபோர்டில் வந்து வைக்கிறீங்க அப்படின்னாலும் கபோர்டு கடியில் நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தை வந்து வச்சிடலாம். எங்கெல்லாம் நமக்கு ஒரு பேட் ஸ்மெல் வருதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி கிளாத்தை வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இந்த கிளாத்தை இந்த மாதிரி வாஷிங் மிஷினுக்குள்ளே நம்ம வந்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த வாஷிங் மிஷினில் வரக்கூடிய இந்த பேட் ஸ்மெல் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஸோ இந்த வாஷிங் மிஷினும் நமக்கு நல்ல வந்து ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்பவே சிம்பிளான டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் செல்லு பார்த்துக்கிட்டே நிறைய வேலைகள் வந்து செய்வோம். ஏன்னா வந்து வேலை செய்கிற அந்த டயர்ட்னஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மோஸ்ட்லி நம்ம வந்து மொபைல் வந்து பார்ப்போம். அதாவது நம்ம யூடியூப்பை பார்த்து சமைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக செல்லு கிச்சனில் வந்து இருக்கும். கிச்சனில் இருக்கும்போது இந்த சிம்பிள் டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து பழைய சார்ஜர் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சார்ஜர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வந்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 2 பின்னுக்கு இடையில நான் வந்து மொபைலை வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மொபைலை நம்ம இந்த சார்ஜர் பின்னுக்கு இடையில வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது கீழேயும் நமக்கு வந்து விழாது. செல்லு வைக்கிறதுக்கு இடம் இல்லையே அப்படின்ட்டு நம்ம செவுத்து ஓரத்துல எல்லாம் வந்து வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு சார்ஜர் பின் இருந்தால் போதும், நம்ம சூப்பராக வச்சு பார்த்துக்கிட்டே நம்ம வந்து சமைக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த மாதிரி வேஸ்ட்டான பனியன் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பனியனை நம்ம தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா கிழிஞ்சிருக்கு. இந்த மாதிரி பனியனை வேண்டான்னு தூக்கி போடாமல் இதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போது இந்த சைடில் இந்த மொத்தமாக தையல் போட்டிருக்காங்க இல்லையா, அதை வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த சைஸுக்கு மட்டும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அதாவது இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். இவ்வளோ சைஸே நமக்கு வந்து போதும். இப்போ நான் இதை வந்து ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அதாவது இந்த துணி லென்த்துக்கு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு நான் வந்து சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போது இந்த சைடை மட்டும், அதாவது ஒரு சைடை மட்டும் ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நமக்கு நல்லாவே லென்த்தாக வந்து இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து வேஸ்ட்டான ஒரு பேம்போ ஸ்டிக்கு தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஸ்டிக்குக்கு பதிலாக நீங்கள் குச்சி ஏதாவது இருந்தால் எடுத்துக்கலாம். அதாவது வேப்ப மரத்து குச்சி மெலிசாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த குச்சியை தேவையான அளவு நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் இந்த ஸ்டிக்கில் நான் வந்து இந்த கிளாத்தை வந்து வச்சுட்டு கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி சுற்றி நான் வந்து ஒட்டிக்கிறேன். இந்த கிளாத்தில் நல்லா டைட்டாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இடையில கொஞ்சமாக ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஆர்கனைசர் நமக்கு வந்து கிடச்சிடும். இந்த ஸ்டிக்கில் இந்த கிளாத்தை கடைசியாக ஒட்டும் போதும் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதுவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரே ஒரு ரப்பர் பேண்டு வந்து எடுத்திருக்கேன். இப்போது இதோட எண்டில் இந்த ரப்பர் பேண்டை நல்லா ஸ்ட்ராங்காக வந்து போட்டு விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே சூப்பரான க்ளீனிங் டஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்சியெல்லாம் வந்து துடைக்கிறதுக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மிக்சியை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஏதாவது வலிஞ்சிருச்சு ஊற்றிருச்சு அப்படின்னா நம்ம உடனே இதை வச்சு நல்ல சீக்கிரமாக நம்மளால் க்ளீன் பண்ணி வந்து எடுக்க முடியும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரத்தில் நம்மளோட வேலைகள் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ணி வந்து எடுக்க முடியும். இதை வந்து இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் எங்கெல்லாம் டஸ்ட் இருக்கோ அங்கெல்லாம் இந்த டஸ்ட்டு ரிமூவ் பண்ணுற ஒரு ஆர்கனைசராக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, லேப்டாப் அது போன்ற ஐட்டங்களை எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு காட்டன் பேக்கை கட் பண்ணி அதில் ஹாஃப் மட்டும் வந்து எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இந்த ஓரத்தில் இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சி நான் வந்து ஒட்டிக்கிறேன். இதுக்கு ஃபெவிகால் கூட வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்டிட்டோம். அதுக்கப்புறமா இந்த ஓரத்தில் இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஊசி நூல் வச்சு நல்லா வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வெயிட்டான பொருள் வச்சோம் அப்படின்னா நல்லா தாங்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது. இப்போ நம்ம ஃபுல்லாகவே நல்லா வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பையில் அந்த கைப்பிடி இருந்துச்சுல்ல அதையும் சேர்த்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நான் வந்து ஷாம்பு பாட்டில் தான் வந்து வைக்கிறேன். இதில் நம்ம ஷாம்பு பாட்டிலும் வந்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹேண்ட் வாஷ் பாட்டிலும் வந்து வைக்கலாம். இந்த மாதிரி வந்து வச்சு நம்ம பாத்ரூமில் வந்து ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. அப்படியே நம்ம வந்து கையை வச்சு ப்ரெஷ் பண்ணி நம்ம வந்து ஷாம்பு வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷாம்பு பாட்டிலுக்கு கவர் பண்ணி நம்ம பாத்ரூமில் வந்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் சேவ் நிறைய இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஐடியாவில் ஒன்றாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.